பிரபஞ்சத்திற்கு நன்றி. நம்ம வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆடியோவில் வர்றேன். கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால நம்மளால் இந்த யூடியூப் மூலிமா அவங்கள சந்திக்க முடியல. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேர்மறை எண்ணங்கள் நம்மளை பாதிக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நேர்மறை எண்ணங்கள்னால் பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், சரிங்களா? இது எல்லாமே நேர்மறை எண்ணங்களில் தான் வரும். நேர்மறையான நம்ம ஒரு விஷயங்கள் தான். இதில் இது நம்மளை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நமக்கு நேர்மறையான விஷயங்கள் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போல்லாம் ரொம்ப அதிகமாக நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக நேர்மறையாக மட்டும் நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் பாதிப்பு தான். ஒரு விளக்கமாக சொல்கிறதா இருந்தால், நம்ம அதிகமாக நம்ம நேர்மறை எண்ணங்கள் இருந்தோம் அப்படின்னா நம்மளை நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை நாம் ஈர்க்க ஆரம்பிச்சிடும். எப்படி சயின்ஸில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். இதுதான் ஒரு நியதி. இதை மாற்றவே முடியாது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணாக இருக்கட்டும், பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கட்டும், ஒரு இடி மின்னலில் வர்ற விஷயம் கூட இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு எதிரான விஷயங்கள், அதாவது நேராக இருந்தால் எதிராக இருக்கும், எதிராக இருந்தால் நேராக இருக்கும். இது ஒரு காமனான ஒரு ரூல் இந்த பிரபஞ்சத்தில். அது ஒரு ரூல். அதே மாதிரி இப்போ நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கும், அப்போ நமக்கு நல்லது தானே, நம்ம பாசிட்டிவ் நம்ம இருக்க தானே செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு தான். ஏன்னா நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பாசிட்டிவ் ஈர்ப்போம். ஆனால் அந்த பாசிட்டிவ் என்ன ஆயிரும்னா நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் நல்லா டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். அதனால் எந்த யூஸுமே இருக்காது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் இருக்கிறதுனாலையும் சரி, நெகட்டிவ் இருக்கிறதுனாலையும் சரி, நம்ம எப்படி நம்ம மனசை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக ஒரு தியானத்தில் ஈடுபடுறோம், இல்லை பக்தியில் ஈடுபடுறோம், பிரபஞ்சத்தோட ஒரு ஈர்ப்பு விதியை நம்ம முழுசாக உணர ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபுல் பாசிட்டிவாக நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சுற்றி இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லாக நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா, சிலர் ரொம்ப பக்தியோடு போய் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுதோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு தலங்கள், கோயில் தலமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டூருக்கோ, இந்த மாதிரி போய் நல்லா வைப் ஏற்றிட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறது, அடிபடுறது, இந்த மாதிரி நமக்கு அடிபடுறது, நமக்கு விபத்து நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால தான் நடக்குது. அதனால் மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதனாலேயும் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? உடனே விபத்து நடக்கிறதுக்கு பூரா இதுதான் காரணமானு கேட்காதீங்க. இதனாலேயும் நமக்கு நடக்கும்னா என்ன, நம்ம எதிரான சக்தியை, எதிரான ஒரு வைப்ரேஷன் நம்ம ஈர்ப்போம். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிங்கும்பொழுது நம்மளே தன்னால் கீழே விழுற மாதிரி இருக்கும், தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம உடனே இது தள்ளிட்டு அந்த இடம் சரி கிடையாது அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவும் நம்மளை அட்ராக்ட் பண்ண வரும். இது காமனாக நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்ம ஓவர் நெகட்டிவாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் நம்மளை அட்ராக்ட் பண்ண நம்மளே அந்த நெகட்டிவ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்போம். நம்மளே ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு யோசனையிலையோ, இல்லைனா நமக்கு ஒரு பிரச்சனைனால அதுலேயே நம்ம நெகட்டிவே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்போம் நமக்குள்ளே. அப்போ என்ன ஆகுன்னா, பாசிட்டிவ், சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரொம்ப சிந்தனையில் இருக்கும்போது, ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க. நம்மளாக போய் ஒருத்தர்கிட்ட நிற்கவே வேண்டாம், அவங்களே சொல்லுவாங்க. இதுதான் அந்த பாசிட்டிவ். அதே மாதிரி நம்ம ஒரு கடனில் இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு பணம் எங்கேருந்து வரும். இதெல்லாம் நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது வர்ற அந்த பாசிட்டிவ். ஆனால் அந்த பாசிட்டிவ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருப்போம். அந்த பாசிட்டிவ் நம்ம டைல்யூட் பண்ணிடுவோம். அந்த வர்ற பாசிட்டிவ் நம்ம டைல்யூட் பண்ணி நாம் அதை என்ன பண்ணிடுவோம்னா நம்ம யூஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம வர்றதை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, இதை நம்ம எதை ரிசீவ் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம், நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கோமா, நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கோமா, நம்ம வந்து எதை ஈர்க்கிறோம், எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். இப்போ நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் மட்டுமே ஈர்த்துட்டே இருப்போம். நம்ம வந்து பாசிட்டிவ் ஆகாமையே இருக்கோம். ஆனால் நம்ம ஈர்த்துட்டே இருப்போம், நம்ம ஆகாமையே இருப்போம். நம்ம ஈர்ப்போம், நம்மக்கிட்ட வரும், ஆனால் நம்ம வந்து அதை விட்டுருவோம். இப்போ சிலருக்கு அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே கேட்பாங்க, பிரபஞ்சத்திட்ட எல்லாமே கேட்பாங்க. அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, விடிய காலையில் எந்திப்பாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் பேசுவாங்க, பிரபஞ்சத்திட்ட எந்த நேரமும் பிரபஞ்சத்திட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. பிரபஞ்சமும் பதிலுக்கு பேசிகிட்டே இருக்கும், எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இவங்க அதை பெற மாட்டாங்க. எப்படின்னா, ஒன்று வரும், கைக்கிட்ட வரும், ஆனால் நமக்கு கிடைக்காது, அப்படி போயிடும். திரும்ப அதை கேட்பாங்க, திரும்ப அது கிடைக்க வரும், திரும்ப நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், அது வந்து நம்ம வந்து கையை மூடி வச்சுக்கிட்டு நம்ம கேட்குற மாதிரி. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கையை நம்ம நீட்டி தான் நம்ம கேட்டால் தான் நம்ம கையில் அவங்க கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கையை மூடி வச்சுட்டு நம்ம கேட்குற மாதிரியான கண்டிஷன் தான் இது. அதனால் வந்து நம்ம எதை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முடிவு பண்ணணும். நம்ம விரும்பல கேட்டால் மட்டும் நம்ம போதாது. நம்ம என்ன ரிசீவ் பண்ணணும், நான் வந்து இப்படி தான் இருக்கேன், நான் வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கேன், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கேன், நான் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்கணும், இல்லைனா பிரபஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா தான் பிரபஞ்சம் வந்து நம்ம கொடுக்குறத நம்மளால் ரிசீவ் பண்ணவும் முடியணும், நம்ம ரிசீவ் பண்ண தெரியவும் செய்யணும். இது தெரியாமல் தான் நிறைய பேர் நான் பிரபஞ்சத்தை ஃபாலோ பண்ணேன், இந்த கடவுளை ஃபாலோ பண்ணேன், அந்த கடவுள் இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு மாறினேன், அங்கேருந்து இங்கே வந்தேன், ஆனாலும் எனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிற காரணம் நம்மளுக்கு ரிசீவ் பண்ண தெரியல. அவங்க கொடுக்கலன்னு கிடையாது, நமக்கு வந்து அதை ரிசீவ் பண்ண தெரியல. அதுதான் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும். அது வந்து நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோமோ அதை புரிஞ்சிக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம வந்து சும்மா நம்ம வைப்ஸ் மட்டும் ஏற்றிட்டே இருக்கோம், நம்ம வைப்ரேஷனை மட்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஏற்றிட்டே இருக்கோம், சாமி பாட்டு கேட்குறோம், ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு வைப்லேயே இருக்கிறோன்னா அது வந்து பாசிட்டிவ் வைப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து பாசிட்டிவ் வைப்னு நம்ப முடியாது. நம்ம மனசை நம்ம ஏமாற்றிட்டு இருப்போம், அவ்வளோதான். நம்ம வந்து அதை இது பண்ண மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல் பாசிட்டிவாக நம்ம இருந்தால் நமக்கு வந்து எல்லாம் நடந்துடும், எல்லாம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. முழு பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு வந்து பாதிப்பு தான். நம்ம அந்த பாசிட்டிவை எப்படி ஈர்க்கிறோம், நம்ம எப்படி அந்த பாசிட்டிவை வச்சு நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவை டைல்யூட் பண்ணுறோம், திரும்ப நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது திரும்ப நம்ம அதை பாசிட்டிவை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஓவர் பாசிட்டிவாக இருந்தோம்னாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த பாசிட்டிவை கொடுக்கும் பொழுது அவங்க நெகட்டிவாக வாங்கி நம்ம டைல்யூட் பண்ணுவோம். நான் எப்படி நம்ம நெகட்டிவாக இருக்கும் பொழுது பாசிட்டிவை ஈர்த்து டைல்யூட் பண்ணுவோம்னு சொன்னோமோ, அதே மாதிரி நம்ம அதிகமாக பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவை ஈர்த்து நம்ம அதை டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை டைல்யூட் பண்ணாமல் நம்ம நெகட்டிவை ஈர்க்க மட்டும் செஞ்சு ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கும் அது பாதிப்பு தான். அதனால் இந்த ஒரு சூட்சமமான விஷயம் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பாசிட்டிவை மட்டுமே ஏற்றுக்கிறது, நெகட்டிவை மட்டுமே ஏற்றுக்கிறது, அதனால் நிறைய ஒரு பாதிப்பை உண்டாக்கிறாங்க. நோயை ஏற்றுக்கிறாங்க, இல்லைனா கடனை எடுத்துக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை வந்து இதனால் முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படுறாங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதுக்கு காரணம் நம்ம ஒரு சுய பரிசோதனை இருக்கணும். நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், பாசிட்டிவில் இருக்கோமா நெகட்டிவில் இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து நல்லது. பிரபஞ்சம் பற்றின பயிற்சி, பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் இந்த மாதிரி தேவைப்பட்டால் எப்போனாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது மூலிமா நீங்கள் இணைஞ்சி அதுலேயும் கேட்டுக்கலாம். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி.